ஸோ நம்பர் 2, ரெண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிக்க போறோம். 12வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தெளிலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். கவனிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இப்போ சிம்சோன் போய் எங்க ஒட்டிக்கிட்டாரு? தெளிலாள் அப்படின்ற ஒரு பர்சன் இடத்துல இவன் என்ன பண்ணிட்டானா, நல்லா ஒட்டிக்கிட்டான். அப்படி கிரிப்பா எல்லாத்தையும் அவ்வளவுதான். அவங்க வீட்டிலே தங்குறது, அவங்க வீட்டிலே சாப்பிட்றது, அவங்க வீட்டிலே தூங்குறது, அவங்க வீட்டிலே ட்ரெஸ் பண்ணிக்கிறது. ஆனா இவனுக்கும் இந்த இடத்துக்கும் என்ன இல்ல? இந்த இடத்துல அவன் ஒட்டிக்கவே கூடாது. அந்த பர்சனோட ஒட்டிக்க கூடாது, அங்க கனெக்ட் ஆகக்கூடாது. ஆனா கனெக்ட் ஆயிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இந்த தெளிலாள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அவனுடைய ரகசியத்தை எல்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்களேன்? ரகசியத்தை எல்லாம் புடுங்குறாங்க. பெரியவங்களுக்கு கூட சொல்றேன், இப்போ ஒரு திருமணமான ஒரு பர்சனை ஒருத்தர் தங்களுடைய வலைக்குள்ள சிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அப்ரோச் முதல்ல எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சமாதானமா இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சமாதானமா இருக்கா? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்க 2 பேரும் பேசிக்கிறீங்களா? அவர் உங்களை எப்படி பாத்துக்கிறாரு? அவங்களை எப்படி பாத்துக்கிறா? இந்த நிறைய கான்வர்சேஷன் இப்படிதான் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல உங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்க, இன்னும் நிறைய ஓப்பனா சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒருத்தர் பர்சனல் வாழ்க்கையில இருக்கிறதை ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பர்சனோட ஓபன் பண்ணா, சர்ச்சுக்கு வர ஒரு பர்சனோட ஓபன் பண்ணா கூட, நான் சொல்றேன், சில நேரத்தில் அது எங்க போய் விழுவும்னா டேஞ்சர்ல போய் விழும். ஒட்டிக்க கூடாது. நம்முடைய ரகசியங்களை தெரிந்துக்கிறதற்காக நம்மிடத்துல பழகிறவர்கள் நமக்கு வேண்டாம். அவங்க ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக பிரச்சனையா தான் மாறுவாங்க. நம்ம ரகசியத்தை அவன் தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறான்? உங்க ரகசியத்தை தெரிஞ்சு என்ன பண்ண? நான் அவங்களுக்காக பிரேயர் பண்ணுவேன். என்ன பிரேயர் பண்ணியா? அவங்க ஒன்றும் பண்ணா, நீங்க பண்ணாலே சொல்லுங்களேன். உங்க ரகசியத்திற்கு, நீங்க செய்த தவறுகளுக்கு இன்னொருத்தர் பாவ நிவர்த்தி வாங்கி தர கேட்கல. புரியுதா? நீங்க செய்த தப்புக்கு இன்னொருத்தர் பாவ நிவர்த்தி வாங்கி தர முடியாது. யாருதான் பாவ நிவர்த்தி வாங்கணும்? நீங்க தான் வாங்கணும். உங்களால மட்டும்தான் அதுல இருந்து வெற்றியை கொண்டு வர முடியும். நீங்க ஜெபம் பண்ணாதான் அதுல இருந்து வெளியே கொண்டு வரும். இங்க நம்பர் 2, இந்த தெளிலாள் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இவனுடைய ரகசியங்களை சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசை நோகடிக்கிறாங்க. நம்பர் 2, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனுஷனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, மாட்டி விடுவதற்கு, சிக்கல்ல விடுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. சிம்சோனே, இதோ பெலிஸ்தியர் உன்மேல் கேட்கல. இன்னைக்கு நம்ம நிறைய பசங்க இந்த ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறோம் பாருங்களேன், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நல்லவன மாதிரியே இருப்பான். ஆனா சார் வந்தா யாரை போட்டு கொடுக்கறது? ஹலோ, யார சார்? இவன் தான் சார் பண்ணா. இப்போ சிஸ்டர், இவதான் என்ன இப்படி பண்ணா, இவதான் என்ன இப்படி பண்ணா. அப்போ ஆனா இவ்வளவு மாட்டி விடுகிற இந்த ஃப்ரெண்ட்ஸ், இவதான் மொபைல் பார்த்தா, இவதான் ஃபர்ஸ்ட் SMS அனுப்புனா, இவன் தான் ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணா, இவன் தான் இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு மாட்டி விடுகிற அந்த பர்சன், அவ்வளவு மாட்டி விட்டதுக்கு அப்புறம் கூட நமக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்குது? ஐயோ இல்லப்பா, சும்மா தான் சொன்னேன், சும்மா எனக்கு என்ன அடிச்சிருவாங்கல்ல, நீ நான் அடி தாங்கிக்குவே இல்லை. அப்போ இது வெறும் இதுல மட்டும் இல்ல. இப்ப பாருங்களேன், இந்த தண்ணி அடிக்கிறதா இருக்கலாம், அப்புறம் போதைப் பொருட்கள் யூஸ் பண்றதா இருக்கலாம், மொபைல்ல இந்த காரியத்தை பார்க்கறதா இருக்கலாம். இவங்க இந்த ரம்மி விளையாட்டு, மொபைல்ல இந்த பார்க்கறது எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க கூகுளை ஓபன் பண்ணும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஓபன் பண்ணும்போது, நீங்க ஓபன் பண்ணின உடனே ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் போடணும்.
ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடணும். என்ன அக்ரிமெண்ட்ல சைன் போடணும் அப்படின்னு சொன்னா, நாங்க உங்களுக்கு எது வேணாலும் காமிப்போம், நாங்க உங்களை எப்படி வேணாலும் கொண்டு போவோம். ஆனா இது நாங்க பண்றது இல்ல, நீங்க உங்களுடைய உரிமையோட சொல்லுங்களேன் நீங்க பண்றது. இப்போ ஒரு ரம்மின்ற ஒரு விளையாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டுல நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. அந்த விளையாட்டினுடைய விளம்பரத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா எப்படி விளம்பரம் கொடுப்பாங்க? இல்ல முதல்ல ரம்மி விளையாடி இந்த மாதிரி இவங்களுக்கு கோடி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்களேன். என்ன வார்த்தை சொல்லுவான்? நிதி அபாயம். நிதி அபாயம் உங்களுக்கு வருவதனால் நீங்கள் எப்படி இதை விளையாடுங்க? கண்டிஷன் அப்ளை. எல்லா இடத்துலையும் இந்த கண்டிஷன் அப்ளை இருக்கும். இந்த கண்டிஷன் அப்ளைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை சிக்கல்ல மாட்டி விடுவேன், நீ சிக்கல்ல மாட்டுனா நான் ஒரு பொறுப்பு. அத நிர்வாகம் பொறுப்பு. நிர்வாகம் பொறுப்பு இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீ ஒட்டிக்கிறல்ல, அது மீடியாவா இருக்கலாம், பர்சனா இருக்கலாம், நபரா இருக்கலாம். நீ ரொம்ப நெருக்கமாய் போகிற அந்த நபரால இவ்வளவு ஆபத்து வந்தும், இவ்வளவு எதிர்காலம் உனக்கு வீணாய் போயும், இவ்வளவு பிரச்சனையை நீ சந்தித்தோம், இந்த இடத்துல உன்னை இவ்வளவு தூரம் மாட்டி விட்டோம், அந்த இடத்தை விட்டு நீ வெளியே வரல அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் கண்டிப்பாக நீ பேதை. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா வெற்றியா இருக்காதுப்பா, வெற்றியா இருக்காது. ரொம்ப கவனம். உன்னுடைய உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றது எப்ப தெரியும் தெரியுமா? நீங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருப்பீங்க. யாரா பேசுனதுன்னு டீச்சர் கேட்டா எங்க காமிப்பாங்க? இவன் தான், இவன் தான். அப்புறம் அந்த விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யாரை செய்ய வைப்பாங்க? யாரை செய்ய வைப்பாங்க? உன் மொபைல் இதை ஓபன் பண்றியா? ஃபர்ஸ்ட் உன் மொபைல் இதை ஓபன் கொடு, நீ எனக்கு ஷேர் பண்ண, நீ பண்ண. அப்போ அவங்களுடைய சில நேரத்தில் முழு சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த தொழிலாளருடைய ஸ்பிரிட்டே என்ன தெரியுமா? அவனை நைஸா பேசி, ஆனா யார் சிக்க கூடாது. தொழிலாளி எங்கேயுமே சிக்க மாட்டாங்க. இவன்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பாவம் அப்படிதான் தம்பி. உங்ககிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கும், அதே நேரத்தில் காண்பிச்சு கொடுக்குற பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்ல பேர் தான் வாங்கும். ஸோ ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை மட்டும் கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லைன்னா பிடியிலிருந்து நான் சிக்காதபடி என்னை கிருபையாய் கர்த்தர் காத்து கொள்ளுவாராக. ஆமேன் சொல்லுங்க. அவங்களால நீங்க ஒரு நாள் என்ன ஆயிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. ஒரு நாள் அவர்களால் நீங்க நடத்தப்படக்கூடாது. நீங்க யாரால நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னா, நான் தேவனாலே நடத்தப்படணும். நான் தேவன், என் ஃப்ரெண்டுனால நான் நடத்தப்படக்கூடாது. ஃப்ரெண்டுக்காக அந்த காலேஜில் சேர்ந்தேன், ஃப்ரெண்டுக்காக இப்படி பண்ணேன். இன்னைக்கு பாருங்க நிறைய பிள்ளைங்க இந்த பிராண்டு எதுல அது டூப்ளிகேட்டா இருக்கும். ஆனா இவனுக்கு என்ன வேணும் சொல்லுங்களேன்? சட்டை வேற சட்டை தான், ஆனா இந்த சட்டையில போட்டிருக்கிற லோகோ பிராண்டு. இந்த பிராண்டு நான் பிராண்ட் கார், என் செருப்பு பிராண்டு, என்னுடைய ஷூ பிராண்டு, நான் யூஸ் பண்ற பென்னு பிராண்ட். இந்த பிராண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல ஒன்றும் இல்லை. நீ ஏமாத்தி எல்லாம் போய் இல்லை கடன் வாங்கி போய் சண்டை போட்டு போய் எனக்கு இது வேணும்னு பிராண்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ உண்மையாய் தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்தால் நீ ஒரு பிராண்டா மாறுறதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். உன்னை எல்லாருக்கும் முன்னாடி தலையை நிமிர்த்துறதுக்கு அவரால் முடியும். உன்னை பார்த்து நிறைய பேர் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணுன்ற அளவிற்கு கர்த்தர் உங்களை அநேகருக்கு எடுத்துக்காட்ட தான் கர்த்தர் வைப்பார். அதனால உலகத்திற்கா நீ அப்படி ஆசைப்படாத, அப்படி போகாத, அப்படி பிராண்டா இருக்கணும்னு யோசிக்காத. அது வேண்டாம். உங்களுக்கு உள்ளது எதுவோ அதுல திருப்தியாய் சந்தோஷமா இருந்தாலே போதும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அநேகருக்கு மத்தியிலே அதிகாரியாய் வைப்பேன். அநேகத்தின் மத்தியிலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். 19வது வசனத்தை வாசிக்கலாமா?
14ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிர் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. கவனிங்க. நம்பர் 3, மூணாவது, இந்த சிம்சோன் தெளிலாள் அப்படின்ற ஒரு பர்சன் இடத்துல போய் அவன் என்ன பண்ணிட்டானாமா, ஒட்டிக்கிட்டான். அந்த பர்சன் முதல் இவனுக்கு செய்த தீங்கு என்ன அப்படின்னா, ரகசியத்தை எல்லாம் தனக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க சத்தமா, ரகசியத்தை எல்லாம் தங்கிட்ட வாங்கிட்டாங்க. இப்போ இவனுடைய பிடி இவன் கையில இல்ல, யார் கையில இருக்குது சொல்லுங்க தெளிவா. உன் போட்டோ என்கிட்ட இருக்குல்ல, உன் வீடியோ என்கிட்ட இருக்குல்ல, நீ பேசின ஆடியோ என்கிட்ட இருக்குல்ல, நீ பேசின SMS என்கிட்ட இருக்குல்ல. எத்தனை 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 எவ்வளவு தெரியுமா? இதெல்லாம் என்னுடைய நேரா பார்த்துருக்கான் தங்கச்சி, நேரா பார்த்துருக்கிறப்பா. அந்த பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு நான் அதான் ஒரு 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 பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு தான் எங்கிட்ட அனுப்பிடுச்சு பாருங்க ஒரு லிஸ்ட். பாஸ்டம்மாவுடைய மொபைலுக்கு அனுப்பிட்டாங்க பாருங்களேன். என்ன அனுப்பிட்டா அப்படின்னு சொன்னா, அவ சேட் பண்ணா பாருங்களேன், அது எல்லாத்தையும் விட ஹெல்ப் பண்ணிட்டா. ஆனா அந்த பையன் சேட் பண்ணா பாருங்களேன், மொத்தத்தையும் அனுப்பிட்டா. ஸ்கிரீன் அவ நோட் பண்ணி அனுப்பினது. இப்படிப்பட்ட ஒரு பர்சனை எப்படி நீங்க உள்ள வச்சுக்குவீங்க? அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பர்சன், அந்த பையன், எனக்கு அந்த மனுஷன் எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவான பர்சன், பட் வைக்கவே முடியல. கிளம்புப்பா கிளம்புப்பா. ஏன் அப்படின்னா, அந்த மனுஷனுடைய ரகசியத்தை எடுக்கிற வரைக்கும் அந்த புள்ள அவ்வளோ அழகா எல்லாத்தையும் ரகசியத்தை எடுத்துச்சு. அவ்வளோதான். இப்போ இவன் அடிமையாயிட்டான். இப்போ பிரச்சனை பண்ண, இப்போ ஏதாவது பேசின நான் காமிச்சு கொடுத்துருவேன், நான் சொல்லி கொடுத்துருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க யார்கிட்டையும் ரொம்ப ஒட்டிக்க வேண்டாம், ஒட்டிக்க வேண்டாம். எது எது உங்களுடைய எது அங்க போகுது சொல்லுங்க சத்தமா, மறந்துட மாட்டீங்களே. எது போகுது? நீங்க ஒட்டக்கூடாது, நீங்க ஒட்டக்கூடாது. நீங்க தேவனோட தான் ஒட்டணும். எல்லாமே லிமிட்டா. மற்ற உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எல்லையை நீங்க கண்டிப்பா வைக்கணும். அவங்கள அதிகமா, நான் சொல்ற உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாயை, மாயை. சத்தமா சொல்லுங்க, மாயை, கண்டிப்பாக மாயை. 9th ஸ்டாண்டர்ட்ல உன் கூட வரலாம், 10th வரைக்கும் வரலாம். 10th அப்புறம் சிலர் நம்மளை விட்டு போவாங்க, +2 அப்புறம் சிலர் நம்மளை விட்டு போவாங்க, காலேஜுக்கு அப்புறம் சிலர் நம்மளை விட்டு போவாங்க. கடைசி வரைக்கும் யாரும் நம்மோடு கூட வர முடியாது, கர்த்தரை தவிர. அதனால 10th இருக்கிறவங்க +2 உங்களோட இருக்க மாட்டாங்க. +2 இருக்கிற நிறைய பேர் காலேஜில் உங்க கூட இருக்க மாட்டாங்க. காலேஜில் இருக்கிற நிறைய பேர் உங்களோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்க, பட் அவங்களையே நம்பி உங்க வாழ்க்கையை நீங்க தயவு செய்து இழக்க கூடாது. ஸோ நம்பர் 1, முதலாவது நீ ஒட்டிக்காத, உன்னுடைய ரகசியத்தை இழப்ப. நம்பர் 2, ரெண்டாவது நீ ஒட்டிக்காத, உன்னை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை மாட்டி விட்டுருவாங்க, உன்னை சிக்க வச்சிருவாங்க. அதனால நீ ஒட்டிக்காத. நம்பர் 3, மூன்றாவதாக, இந்த இடத்துல இந்த தெளிலாளோட இவன் போய் ஒட்டின உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா அவனை மடியில என்ன பண்ணிட்டாங்களாமா? ஹலோ, மடியில படுக்க வைக்கிறாங்க. ஸோ அம்மா மடியில் யாரெல்லாம் தூங்கிருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர். எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கள் அம்மா மடியில் தூங்குற ஞாபகம் எனக்கு இல்லை. பட் சின்ன வயசில் கண்டிப்பாக எங்கள் அம்மாவுடைய மடியில் ஒரு நாளாவது என்ன பண்ணியிருப்பேன், தூங்கியிருப்பேன். இப்போவும் சில பிள்ளைங்க, சில பசங்க அம்மாவனுடைய மடியில் அப்படியே சாஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், அது உங்களுடைய. அப்போ இந்த மடியில் தூங்குறது அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு பாண்டேஜ். இந்த லேடி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனை கூப்பிட்டுட்டு எங்க தூங்க வைக்கிறாங்க? தன்னுடைய மடியில. ஒரு நான் அப்படி நினைக்கிறேன், தலையை அப்படியே தடவி விட்டுருவாங்களான்னு தெரியல. ஆனா தலையை அப்படியே கோதி விட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இவர் பெரிய யுத்த வீரர், இவன் பெரிய பலசாலி. இவனுக்கு அந்த பொண்ணோட மடியில படுத்த உடனே அவனுக்கு என்ன வருது அப்படின்னா, பயங்கரமா தூக்கம் வருது. எந்த அளவுக்கு தூக்கம் வருது தெரியுமா? எந்த அளவுக்கு? அவனுடைய தலை, நம்ம பசங்களுக்கு தெரியும், பசங்க எல்லாம் நிறைய பேர் அழகாக தான் தலைமுடி வெட்டி இருக்கிறீங்க. இந்த ஹேர் கட்டை ஒழுங்காக பண்ணுங்க. உங்களுடைய அப்பியரன்ஸ் ஹேர் கட்டை நீங்கள் சரியாக பண்ணலைன்னா உங்களுடைய தோற்றம் வெளியில் நல்லாவே இருக்காது. தயவுசெய்து உங்களை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், ஒரு அப்பா ஸ்தானத்தில், இல்லைன்னா ஒரு பிரதர் ஸ்தானத்தில் சொல்கிறேன். நீ முடி நல்லா வைக்கல, உன்னுடைய ட்ரெஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா உன்னை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயம் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். நீ ஆண்டவருடைய பிள்ளை அல்லவா?
உன்னுடைய தலைமுடி எப்படி இருக்கணுமோ நல்ல நீட்டா வெட்டு, நீ காஸ்ட்லியா வெட்டு, அதெல்லாம் சொல்லலை. ஆனா என்னன்னா, மற்றவங்க பார்க்கும்போது ஒரு பரட்டை மாதிரி, ஒரு அழுக்கு பயண மாதிரி கண்டிப்பா நீ வச்சுக்காதீங்க. அப்ப நான் சொல்ல வரேன், இப்ப என்னன்னா, இந்த தலைமுடி வெட்டுறவங்களுக்கு தெரியும், தலை ரொம்ப சிக்காயிடுச்சுன்னு வைங்களேன், முடி வெட்டுற கடையில் அப்படியே வெட்டி இப்படியே இது சீப்பை போட்டான்னு வைங்களேன், அவ்வளோ வலிக்கும் நமக்கு. அதனால என்ன பண்ணிப்பாங்கன்னா, கையில் ஒரு ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க. இந்த கையை வச்சு ஸ்ப்ரேல தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிச்சா இந்த சிக்கெல்லாம் என்ன பண்ணிரும் சொல்லுங்களேன், போயிடும். அதுக்கு பிறகு தலம் நமக்கு வெட்டுனா நமக்கு என்ன பண்ணாதுன்னா வலிக்காது. ஆனா அந்த சிக்கோட வெட்டுனாங்கன்னா, அந்த கேர்ள்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும், முடியல நீங்க சீப்பை உடனே டக்குனு போட்டுலாம் எடுக்க முடியாது. என்ன பண்ணணும், சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த முடியை இப்படி முன்னாடி விட்டுட்டு கொஞ்சம் தூக்கி பிடிச்சி முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படியே இந்த இடத்துல ஸ்டாண்டு கொடுக்காம எடுத்தீங்கன்னா எங்க வலிக்கும், முடி அப்படி வலிக்கும். அதனால இப்போ இந்த சிம்சோனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுக்கு 7 ஜடை அவனுடைய. அப்படின்னா நீங்க இந்த ஜடை பிடிச்சவங்களை எல்லாம் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, சில கோயில்கள் எல்லாம் சில அம்மாங்க பாத்தீங்கன்னா என்ன வளர்த்துவாங்க, இந்த முடியை வளர்த்து நமக்கு பார்த்தாலே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த ரசிக்கவே முடியாது அந்த ஜடை. இந்த மாதிரி சிம்சோனுக்கு எத்தனை ஜடை இருக்குது. இப்போ இந்த சாதாரணமான முடியை வெட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டம், இந்த ஜடையை வெட்டணும்னா எந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சு, எந்த அளவுக்கு ஷார்ப்பான கத்தியை கொண்டு மடியில படுக்க வச்சு இந்த முடிய அவன் வெட்டி எடுக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே. ஆனா எப்ப தெரிஞ்சது தெரியுமா, முடி தன்னை வெட்டி எடுக்கப்பட்ட உடனே தான் ஃபெயிலியர்னு தெரிஞ்சு. மகன், பாவத்துக்கு ஒரு வலிமை இருக்குது, சில பர்சனுக்கு வலிமை இருக்குது, நீ ஒட்டிட்டு இருக்கிற சில நபர்களுக்கு ஒரு வலிமை இருக்குது. என்ன வலிமைன்னா, அவங்களோட இருக்கிற வரைக்கும், அவங்களோட தப்பு பண்ற வரைக்கும், அந்த காரியத்தை செய்கிற வரைக்கும் உன் மனசு என்ன பண்ணாது, வலிக்காது. உங்களை அறியாமலே ஒரு கம்ஃபர்ட் உங்களுக்கு கிடைக்கும், உங்களை அறியாமலே ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். பேசும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும், சிரிக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும், ஒன்ன அறியாமலே ஒரு மகிழ்ச்சிக்குள்ள இருப்ப, சாப்பிட்றதுக்கு தோணாது, தூங்க பெருசா தோணாது, உனக்கு டயர்டே ஆகாது, நீ எப்பவும் பிரிஸ்கா இருப்ப. ஆனா அவங்களிடத்துல பேசி முடிச்சுட்டு, இல்ல அந்த தப்பை பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் உன் மனசு வலிக்கும் பாரு, உனக்கு கஷ்டமா இருக்கும் பாரு, ஏதோ உன்னை பறி கொடுத்தது மாதிரி இருக்கும் பாரு. ரொம்ப கவனமா கவனிக்கணும், நீ ஒட்டிக்க கூடாது. ஏன் ஒட்டிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நம்ம நெருக்கமா இருக்கிற நபர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல், நமக்கு கொடுக்கிற கம்ஃபர்ட் என்ன இல்லை சொல்லுங்க, நிரந்தரமானது. சத்தமா, நிரந்தரமானது இல்லை, நிரந்தரமானது இல்லை. அது டெம்பரவரி, அது கொஞ்ச காலம், அது கொஞ்ச நாள். வாழ்க்கையை யாருமே ரொம்ப நாள் டிசைன் பண்ணி கொண்டு போக முடியாது. யாராவது இந்த ப்ரேயர்ல ஏதாவது லவ் அஃபேரில் இருக்கீங்களா, இல்லை ஒரு பர்சன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா, இல்லை மொபைலில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ஏதாவது ஒன்றை உங்க மனசு முழுக்க முழுக்க போகணும், பார்க்கணும், செய்யணும், அப்படி ஏதாவது ஒன்று தோணிட்டே இருக்குதா? மகளே, இன்னைக்கு தயவு செய்து ஒப்புக்கொடு, மகனே ஒப்புக்கொடு. வேண்டாம் வேண்டாம். இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நான் நாளைக்கு ஒன்று விசிட் பண்ண போறதில்லை. இந்த பிரேயரை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப சர்ச்சுக்கு வர்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கலாம், ஒருவேளை வெளியில போறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. நீ எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் உன்னை ரொம்ப அன்பா சொல்றேன், உனக்கு கொடுக்கிற ஆறுதல் சரியான ஆறுதல் இல்லை. இந்த ஆறுதல் உனக்கு ரொம்ப டேஞ்சர். இந்த ஆறுதல் ஆரம்பத்தில், அதான் வேதம் சொல்லுது, ஆரம்பத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அதை அடைகிறவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா. ஆனா போக 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 இது என்ன பண்ணும் தெரியுமா? பாம்பு மாதிரி. இது பாம்பு மாதிரி.
நீங்கள் யூடியூப்பில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. தன்னுடைய வீட்டில் வளர்த்தின செல்லப்பிராணி, தன்னுடைய வீட்டில் வளர்த்தின செல்லப்பிராணி அந்த எஜமானனே அது 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 வைலண்ட் பண்ணுற மிருகம் தான். அதை வீட்டுக்குள்ளே வளர்த்தக்கூடாது. ஆனால் கூட ரூல்ஸை மீறி நிறைய பேர் வளர்த்துவாங்க. பாம்பை வளர்த்துனவங்க, சிங்கத்தை வளர்த்துனவங்க, இந்த வைலண்ட் அனிமல்ஸ் எல்லாம் தான் வளர்த்துனவங்க நிறைய பேர். கடைசியில் அது அதனுடைய வேலையை என்ன பண்ணத்தான் ஆசையும் கண்டிப்பாக காட்டும். நான் உங்களுக்கு பர்சனலாக இப்போ நீங்கள் அழுதுங்க ஒப்பு கொடுக்கன்னு சொல்ல, ஆனால் இந்த ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ், ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் கூட நீ ஒரு 10 மினிட்ஸ் உனக்கு டைம் தரேன். 10 மினிட்ஸ் டைம். இந்த இடத்துல எங்கே வேணாலும் நீ போய் உட்காந்து முழங்கால் படிட்டு தனியாக ஏசப்பட்ட, சாரிப்பா நான் நீ இதுக்கு மேலே போகாதப்பா, நீ அந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வா, நீ வெளியே வா. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை நிச்சயமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.